ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தினம் நடக்கும் சம்பவம். வரவு ஒரு வழி, செலவு பல வழி. ஆமாங்க, வரவு ஒரு வழி, செலவு பல வழி. வரவே தடைப்பட்டால், வரவே வராமல் இருந்தால், வரவுக்கு செல்லாமல் இருந்தால் கஷ்டங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு உழைச்சி வாழ்கிறாங்க. அவங்க உடலை பார்த்துக்கிட்டதே இல்லை. ஏன்? அவங்க உடலை அவங்க பார்த்துக்கிடுறது இல்லை. வேதம் சொல்லுகிறது, உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்மாவை சேதப்படுத்தினால் உனக்கு என்ன லாபம்? ஆமாங்க, இந்த உடம்ப உழைச்சி சேதப்படுத்திக்கிட்டே இருந்துட்டா அதனால என்ன லாபம்? நம்ம ஒரு அறிவாளியான குடும்பத்தில் பிறந்த அவங்க அறிவுபூர்வமாக வாழ்கிறாங்க, நல்ல ஆயுசை கழிக்கிறாங்க. அறிவில்லாத குடும்பத்தில் பிறந்தா அறியாமல் கஷ்டப்படுறாங்க, அறியாமல் மறித்து போகிறாங்க. என்றுக்கு என்ன வித்தியாசம்? எல்லாம் மனிதர்கள் தானே, எல்லாம் மனிதர்கள் தான். எல்லாருக்கும் பிறப்பு ஒரு மாதங்கள், வளர்ப்புகள், வாழ்வியல் மாறுது. குழந்தையாக பிறந்து நம்ம வளர்கிற சூழ்நிலையில் கொஞ்சம் அறிவாளியுடைய குடும்பத்தாரின் குடும்பங்கள் மாறுது. ஒரு குடும்பத்தில் ஒருவன் விளக்கேற்றி விட்டால் அவன் 4 வகையான படிப்புகளை கற்றுக்கிடுறான், 4 வகையான வாழ்க்கைகளை தெரிஞ்சுக்கிடுறான். அவன் வாழ்க்கைகள் மாறுபட்டு ஒரு ஆரோக்கியமாக இருக்கு. அதே வாழ்க்கையை தானே நாமளும் பிறக்கிறோம், நாமளும் வளர்கிறோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னோர்கள் இன்னும் மாறாமலேயே இருக்கிறாங்களே. வரவு ஒரு வழி, செலவோ பல வழி. வரவு ஒரு வழி, செலவோ பல வழி. ஆமாங்க. ஒரு சொன்னார், எங்கள் வீட்டில் இன்னைக்கு ஒரு பூஜை காரியங்கள் பண்ணோம், இதுக்கு இவ்வளோ பணம் நாங்கள் ஃபீஸாக கொடுத்தோம். அந்த ஃபீஸாக வாங்குகிற பணம் எதுக்கு அப்படின்னு கேட்டால், அந்த பாரம்பரியத்தை நாங்கள் பரம்பரையாக செய்துக்கிட்டு வரோம். அந்த ஃபீஸு செய்து பூஜை பண்ணினால் என்ன லாபம் அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை, பாரம்பரியம். இப்படி அவங்க ஒவ்வொரு காரியங்களும் ஏழப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா, பக்தியில் இருந்து, மெடிக்கலில் இருந்து, சொந்த பந்தத்தில் இருந்து, கல்யாணத்தில் இருந்து, காது குத்துறதுல இருந்து, மொட்டையடிக்கிறதுல இருந்து எல்லாமே ஒரு அதிகப்படியான செலவை செய்து அந்த வாழ்க்கையை ஓட்டுற ஒரு பழக்கங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது பெரிய ஆபத்தும் பெரிய நோயும் தீராத ஒரு வைரஸுமாக இருக்குது. ஆமாங்க, தீராத வைரஸ். ஒருவர் இறந்து விட்டார். அந்த இறந்தவர்களை என்ன பண்ணுறாங்க? ஒவ்வொரு மனிதர்களும் பிறக்கிறது எல்லாம் ஒரே மனிதர்கள், ஒரே ஜீவியங்கள். அவங்க ஒரு காலகட்டத்துக்கு போனால் சிலவங்க புதைக்கிறாங்க, சிலவங்க எரிக்கிறாங்க, சிலவங்க வேறு விதமாகவும் செய்கிறாங்க. கழுகுகளுக்கு போடுறதாகவும் கேள்விப்படுறோம். சரிங்க. இந்த எரிக்கிறவங்க வீட்டில் வச்சு வருஷத்தில் ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷனை பண்ணிக்கிறாங்க. புதைக்கிறவங்க கல்லறையை கட்டுறாங்க, கல்லறையில் போய் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. மறிக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே கல்லறையை கட்டி வைக்கிறாங்க. ஃபைனான்ஸு வசதிகள். ஆனால் ஏழப்பட்ட ஜனங்களில் பார்த்திங்கன்னா இந்த மரிச்சதுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. ஒருத்தவங்க எரிக்கிறாங்க, ஒருத்தவங்க புதைக்கிறாங்க, 2 பேரும் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு கழிப்பு கழிச்சாங்களாம், அதுக்கு இவ்வளவு செலவு. அந்த பூஜை பண்ணுறவருக்கு ஒரு வேலைக்கு இவ்வளவு ஃபீஸ் என்றால், ஒரு நாளைக்கு 2 வேலை அட்டன் பண்ணால், மாதம் முழுவதும் அட்டன் பண்ணால் அவருக்கு வருமானமோ அதிகம். அந்த பூஜையை பண்ணுற இவங்களுக்கோ ஒரு மாதம் முழுவதும் உழைத்தாலும் கூட அந்த வருமானம் இல்லை. அப்போது இவர்களுக்கு நல்ல நேரம், கெட்ட நேரம், சாமி கும்பிடுதல், பொங்கல் வைக்கிறது, பண்டிகை கொண்டாடுதுன்னு வரவு ஒன்று, செலவு அதிகம். உதாரணத்துக்கு என்னுடைய தாயே கொஞ்சம் படிப்பறிவு இல்லாதவங்க, பக்தி அதிகம். இந்த ஏழப்பட்ட ஜனங்களுக்கு தான் சாமி அதிகமாக வரும். தலையை சுற்றி ஆடுவாங்க.
இப்போ ஒரு அம்மாவை கேட்டு உங்களுக்கு உங்கள் மதத்தினுடைய புக்குகள் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் தெரியாது. விசுவாசம் அது எல்லா மதத்திலையும் இருக்குது. இந்து மதத்தை எடுத்தாலும் சரி, கிறிஸ்தவ மதத்தை எடுத்தாலும், முஸ்லீம் மதத்தை எடுத்தாலும் அந்த வேத புக்குகளை படித்து அதுக்கு கீழ்ப்படிஞ்சு கொஞ்சமாவது நடக்கிறோம்னா இல்லவே இல்லை. மேலோட்டமான பக்தி, அதில் வரவு 1 செலவு 10. இதை படித்து போகிற குடும்பங்கள் இவங்க பண்ணுற கூத்து எதுவுமே பண்ணுறதில்ல. அம்மா நைட்டு சாமி ஆடுறாங்க, காலையிலே எழுந்திரிச்சு ஜோசியக்காரங்க கிட்ட போகிறாங்க. இப்போ நான் கேள்வி கேட்குறேன், அதே அம்மாவுக்கு பிள்ளையாக பிறந்தவங்க தான். எங்கள் அம்மாவும் ஒரு அம்மாவுக்கு பிள்ளையாக பிறந்தவங்க. அவங்களும் சாமி ஆடினாங்க, இவங்களும் சாமி ஆடினாங்க. இப்போ நான் கேட்குறேன், ஏம்மா நீங்கள் ஜோசியக்காரங்க வீட்டுக்கு போகிறீங்க, அவங்க 3 மாதம் கழித்து உனக்கு அந்த நேரம் சரியில்லை, இந்த நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஜோசியத்தை குறை சொல்லலைங்க, தயவுசெய்து ஜோசியத்தை குறை சொல்லலை. எங்கள் வீட்டையும் எங்கள் குடும்பத்தையும் குறை சொல்லுகிறேன். வரவு 1 வழி, செலவு 10 வழி. அப்போது 3 மாதம் கழித்து வந்தால் அன்றாடி கூலி தொழிலாளியாக இருக்கிற என் தந்தைக்கோ எனக்கோ 3 மாதம் கழித்து அது 3 மடங்கு காசை தருமா? இல்லையே. இவருக்கு ஒரு வேலைக்கு பூஜைக்கு இவ்வளோ பணம், எங்கள் அப்பா ஒரு நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டால் இவ்வளவுதான் பணம். இவருக்கு ஒரு வேலைக்கு ஒரு பூஜைக்கு இவ்வளோ பணம், எங்கள் அப்பா மாதம் முழுவதும் கஷ்டப்பட்டால் இதான் பணம். இவர் என்னத்தை சொல்லுகிறார்? இப்போ நான் வேத புக்குகளை படிச்சுட்டேன், எனக்கு ஒரு பிரச்சனை, என் சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிடுறேன், ஒருத்தரும் வரமாட்டாங்கிறாங்க. ஏன்னா பிரச்சனை பெருசு, அது நமக்கு பாதிப்பை வந்துடுமோனுக்கிட்டு ஆண்டவரை நோக்கி பாட்டு பாடிக்கிட்டு போகிறேன். என்னோடு இரும் இன்ப இயேசுவே, நீர் என்னோடு இரும், என்னில் வல்லமை பலன் ஒன்றுமே இல்லை, நீர் என்னோடு இரும்னு சொல்லி பாட்டை பாடிக்கிட்டு அந்த பிரச்சனைக்குரிய இடத்துக்கு போகிறேன். கர்த்தர் அங்கே வல்லமையாக வழங்க செய்கிறாரு, வெற்றியை தராரு, திரும்பி வர்றேன். அப்போ கடவுள்கிட்ட நானே பேசுகிற காலங்களை கண்டுகிட்டதுக்கு பிறகு ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு செய்வேன். 2 பேர் 3 பேர் எங்கே அமர்ந்து இருக்கின்றீர்களோ அது நடுவிலே நான் இருப்பேன் என்று சொன்ன ஒரு கடவுளை நான் வேதத்தில் படித்து தெரிஞ்சுக்கிட்ட போது எனக்கு ஒரு மத குருமார் தேவையை தவிர அவங்களுக்கு நான் இவ்வளோ அதிகப்படியான காணிக்கையை கொடுத்து தான் நான் கடவுளை கும்பிடணுங்கிறது தேவையில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதாவது நானும் மனிதனாக பிறந்து வளர்ந்துருக்கிறேன், எங்கள் அம்மாவும் மனிதனாக பிறந்து வளர்ந்துருக்காங்க, எங்கள் பாட்டியும் மனிதனாக பிறந்து வளர்ந்துருக்கார்கள். எங்கள் பாட்டிக்கிட்ட இருந்த வரவு 1 செலவு 10 வீதம் எங்கள் அம்மாவிடமும் வந்தது. வரவு 1 செலவு 10 வீதம். ஆனால் என்னிடத்தில் அந்த செலவுகள் இல்லை. ஏனென்றால் நான் படித்து விட்டேன், வேதங்களை படித்து விட்டேன். அப்போ வேதங்களையும் கல்வியையும் படித்து அதை ஃபாலோ பண்ணும்போது தான் நாம் வரவு 10 ஆகும், செலவு 1 ஆகும். இல்லை என்றால் வரவு 1 ஆகும், செலவு 10 ஆகும். அல்லேலூயா, ஆமென்.